சென்னை திருவல்லிக்கேணியில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் சற்று முன் செய்தியாளர்களை சந்தித்தார். அதனை பார்க்கலாம். சாத்தியப்பட வேண்டும். அதாவது நாமளை பொறுத்தளவுக்கு இந்த நாட்டினுடைய வளர்ச்சி, இந்த தேசத்தினுடைய வளர்ச்சிக்கு முக்கியத்துவம். ஆனால் அதை மக்களை ஏமாற்றும் விதமாக, மக்களை திசை திருப்பும் விதமாக தமிழ்நாடு அரசாங்கம் செயல்படக்கூடாது. விதிவிலக்குகள் கொண்டு வர முடியுமா சார் மத்திய அரசாங்கம்? இவங்க தான் இவங்க சொல்லியிருக்காங்க, அதை போய் அவங்க கொண்டு போய் கொடுக்கணும், ஆலோசிப்பார்கள். அதுக்கெல்லாம் பல நாட்கள் எடுக்கும். ஏதோ இன்றைக்கு அவங்க சொன்னாங்க அதுக்கு உடனே நான் ரியாக்ட் பண்ணணுன்றதெல்லாம் நடக்கிற விஷயம் இல்லை. முதலமைச்சர் தொழில் முதலீடுகளை ஈர்க்க முதலமைச்சர் வந்து அமெரிக்கா பயணம் போகிறாரு. ஏற்கனவே முதலீட்டாளர் மாநாடு, ஏற்கனவே அவர் ஸ்பெயினுக்கு போனார். அதனுடைய முதலீடு என்னாச்சுன்றது இன்றைக்கி வரலாம் தெரியல. 60% வந்து நடைமுறைக்கு வந்திருக்கிறதா சொல்கிற கேளுங்க. ஸ்பெயினில் போயிட்டு எவ்வளோ முதலீடுகள் கொண்டு வந்தாங்கன்றது வெளிப்படையாக இன்னும் அறிவிக்கலை. அதுக்கு முன்னாடி போன ட்ரிப்பினுடைய முதலீடுகள் இன்னும் ஒன்றும் வந்து சேரல. இங்கேருந்து பல நிறுவனங்கள் இவங்க வந்த பிறகு மூடிட்டு வெளிநாடுகளுக்கு போனது தான் நடந்திருக்கிறது. இது அமெரிக்காவுக்கு அவர் எதற்காக போகிறார் என்பது வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும். எத்தனை நிறுவனங்களை சந்திக்கிறார்கள் என்பது வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும். எத்தனை நிறுவனங்களுடைய முதலீடுகளை இங்கே கொண்டு வரார்கள் என்று வெளிப்படையாக அறிவித்து அதனுடைய எக்ஸிஸ்டிங், அதாவது அவங்க வந்த பிறகு அவர்களுடைய செயல்பாடெல்லாம் ஒரு வெளிப்படையாக அறிவிக்கும் பொழுது தான் அதனுடைய செயல்பாடு அல்லது அதனுடைய பயன் நமக்கு தெரிய வரும். பயம்தான். இல்லை பல திமுக நிர்வாகிகள் சம்மந்தப்பட்டிருப்பார்களோ அல்லது தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய செயலற்ற தன்மை வெளியில் வரும்ன்ற பயம். நாங்கள் தொடர்ந்து எங்கள் தேசிய தலைவர் முற்கொண்டு அனைவரும் சிபிஐக்கு இந்த விசாரணையை கொடுக்க வேண்டும். இது கிட்டத்தட்ட 63க்கும் மேற்பட்ட அப்பாவி மக்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட பட்டியலின மக்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். பட்டியலின கமிஷன் கூட இங்கே வந்து விசாரணைத்து விட்டு அங்கு சென்றிருக்கிறார்கள். அதே போல் மகளிர் கமிஷன் அவர்களுடைய விசாரணை செய்துட்டு சென்றிருக்கிறார்கள். தமிழ்நாடு அரசாங்கம் உடனடியாக இந்த சம்பவத்திற்கு, கள்ளக்குறிச்சி சம்பவத்திற்கு அவர்கள் இந்த வழக்கை சிபிஐ இடத்தில் ஒப்படைக்க வேண்டும். ஏங்க மக்கள் இறந்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 55-60க்கு பேர் மேலே, 63 பேர் அவங்க கணக்குப்படி. இன்னும் என்னன்றது எனக்கு தெரியல. இன்னும் கொஞ்சம் பேர் ஹாஸ்பிட்டலில் இது 63 பேர் இறந்திருக்கிறார்கள். அதை பற்றின ஒரு முறையான விசாரணை வேண்டும். ஏற்கனவே மரக்காணம் சிபிசிஐடி விசாரணை என்னாச்சு? இன்றைக்கு வரலாம் அதனுடைய விசாரணை நீண்டு கொண்டு தான் இருக்கிறது. இன்றைக்கு வரலாம் அதுக்கு ஒரு முடிவில்லை. எங்கும் கள்ளச்சாராயம், எங்கும் விஷச்சாராயம். அவங்க என்ன வேணாலும் பேர் வைக்கலாம். அது கள்ளச்சாராயமாகட்டும், விஷச்சாராயமாகட்டும், அல்லது மெத்தனாலில் தண்ணி கலந்து கொடுத்ததாகட்டும், இதுக்கெல்லாம் முழு பொறுப்பு திமுக அரசாங்கம், முழு பொறுப்பு திமுகவுடைய முதலமைச்சர் அவர்கள். காவல்துறையை தன்னுடைய கையில் வச்சிருக்கிறது முதலமைச்சர் அவர்கள். உள்துறையை கையில் வச்சிருக்கிறது முதலமைச்சர் அவர்கள். முழு பொறுப்பேற்க வேண்டும். அவர் வந்து அந்த துறையினுடைய அமைச்சரை வந்து ராஜினாமா செய்ய வேண்டும் என்று பொதுவாக அத்தனை பேரும் கேட்டாங்க. இன்னும் அந்த துறையினுடைய அமைச்சர் அதுக்கான பதில் கூட, விளக்கத்தை கூட கொடுக்காமல் தான் இருக்கிறார். முதலமைச்சர் அவர்கள் இந்த சம்பவத்தில் மக்கள் மத்தியில் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று மக்கள் சொன்னார்கள். ஆனால் அவர்கள் அதை பற்றி எதுவுமே இன்றைக்கும் ஒரு நடவடிக்கை எடுக்கவில்லை. உடனடியாக இந்த வழக்கை சிபிஐ இடத்துல கொடுப்பது தான் இதனுடைய முழு உண்மையும் வெளிவரும். அமைச்சர் துரைமுருகன், ஆனால் ஒவ்வொருத்தராக கேளுங்க. அமைச்சர் துரைமுருகன் டாஸ்மாக் சரக்குல போதுமான கிக் இல்லாமல் இருக்கு, உழைக்கும் மக்கள் அதனால தான் வந்து இந்த சரக்கு சாஃப்ட் ட்ரிங்க். சென்னை திருவல்லிக்கேணியில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை தற்பொழுது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.